நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கடந்த 3ஆம் தேதி முதல் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் உரையாற்ற இருக்கிறார். இதற்கேற்ப முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண திட்டத்தில் சில மாறுதல்கள் செய்து அஇஅதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அஇஅதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கான பொதுத் தேர்தல் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா கடந்த 3ஆம் தேதி முதல் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண திட்டத்தில் சில மாறுதல்கள் செய்யப்பட்டு வருகிற 11ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு கழக வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் என்று அஇஅதிமுக தலைமைக் கழக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி வரும் 11ஆம் தேதி சிதம்பரம் தனித்தொகுதிக்குட்பட்ட சிதம்பரத்தில் உள்ள சிதம்பரம் பைபாஸ் சாலை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேருரையாற்றி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிறார். 13ஆம் தேதி ஈரோடு மக்களவை தொகுதிக்குட்பட்ட காங்கேயம் பரஞ்சேர் வழி நால் ரோடு மற்றும் திருப்பூர் தொகுதிக்குட்பட்ட திருப்பூர் பெருமாநல்லூர் சாலை அண்ணாநகர். 15ஆம் தேதி தூத்துக்குடி தொகுதிக்குட்பட்ட தூத்துக்குடி 3வது மைல் அருகிலுள்ள தபால் தந்தி காலனி. 16ஆம் தேதி கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சின்ன சேலம் ஒன்றியம் உலகங்காத்தான் ஊராட்சி ஆற்காடு மில் பகுதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கலந்து கொண்டு உரையாற்றவிருக்கிறார். 18ஆம் தேதி திருவண்ணாமலை தொகுதி திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி எதிரில் உள்ள சந்தைமேடு பகுதி. 19ஆம் தேதி தென்காசி தனித்தொகுதியில் சங்கரன் கோவில் ஏஞ்சல் பள்ளி மைதானம் அருகில். 21ஆம் தேதி விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட சிவகாசி விருதுநகர் நெடுஞ்சாலை அருகே உள்ள குறுக்கு பாதை மற்றும் சிவகங்கை தொகுதி காரைக்குடியில் ஆவின் பால் பண்ணை மேல்புறம் போக்குவரத்து நகர் பகுதி. 23ஆம் தேதி கடலூர் தொகுதி கடலூர் மஞ்சை நகர் மைதானம் மற்றும் விழுப்புரம் தனித்தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் நுழைவு வாயில் திருச்சி பைபாஸ் சாலை ஆவின் பால் பண்ணை எதிரில். 25ஆம் தேதி திண்டுக்கல் தொகுதி திண்டுக்கல்லில் உள்ள பழனி ரோடு அங்குவிலாஸ் விளையாட்டு திடல் மற்றும் தேனி தொகுதிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டி ஒன்றியம் கோவில்பட்டி ஊராட்சி தேனி ஆண்டிப்பட்டி ரோடு பகுதி. 28ஆம் தேதி மதுரை மக்களவை தொகுதியில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பாலை கிருஷ்ணா திடல். 29ஆம் தேதி ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெறவிருக்கும் மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தீவிரமாக வாக்கு சேகரிக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி புதுச்சேரி மக்களவை தொகுதியில் உப்பளம் கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானம். 3ஆம் தேதி நாமக்கல் தொகுதிக்குட்பட்ட நாமக்கல் கருப்பட்டிப்பாளையம் பிரிவு கிரீன் பார்க் பள்ளி அருகிலும் மற்றும் சேலம் தொகுதியில் சேலம் போஸ் மைதானம். 5ஆம் தேதி தஞ்சாவூர் தொகுதியில் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி மைதானம் மற்றும் திருச்சி மக்களவை தொகுதியில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடமலைப்பட்டி புதூர் மைதானம். 8ஆம் தேதி பொள்ளாச்சி தொகுதி பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி ஊராட்சியில் சிடிசி மேடு மற்றும் கோயம்புத்தூர் தொகுதியில் கோவை வஉசி பூங்கா மைதானம் ஆகிய இடங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். ஏப்ரல் 10ஆம் தேதி நீலகிரி தனித்தொகுதியில் காரமடை ஒன்றியம் தேரம்பாளையம் சிறுமுகை 4 ரோடு. 11ஆம் தேதி திருநெல்வேலி தொகுதியில் திருநெல்வேலி மாநகராட்சி திடல். 13ஆம் தேதி கரூர் தொகுதியில் கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானம் மற்றும் பெரம்பலூர் தொகுதியில் முசிறி பேரூராட்சியில் உள்ள தாத்தையங்கார் பேட்டை ரோடு. 15ஆம் தேதி ஆரணி தொகுதியில் செய்யார் ஆரணி ரோடு மைதானம் மற்றும் வேலூர் தொகுதியில் அணைக்கட்டு ஒன்றியம் இடையன்காடு ஊராட்சியில் உள்ள காட்டுக்கொள்ளை ஆகிய இடங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று எழுச்சியுரை ஆற்றுகிறார். ஏப்ரல் 17ஆம் தேதி கிருஷ்ணகிரி தொகுதியில் கிருஷ்ணகிரி வரட்டனம்பள்ளி மெயின் ரோடு பகுதியில் பூசாரிப்பட்டி கூட்டு ரோடு மற்றும் தர்மபுரி தொகுதியில் தர்மபுரி பொதுப்பணித்துறை பெருந்திட்ட வளாகம். 19ஆம் தேதி அரக்கோணம் மக்களவை தொகுதியில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மூர் பேரூராட்சி மற்றும் திருவள்ளூர் தனித்தொகுதிக்குட்பட்ட ஆவடி நகரில் உள்ள ஓசிஎஃப் மைதானம் அருகே நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பங்கேற்று தீவிரமாக வாக்கு சேகரிக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 20ஆம் தேதி மத்திய சென்னை மற்றும்
வடசென்னை மக்களவை தொகுதிகளிலும் 21ஆம் தேதி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் தென்சென்னை மக்களவை தொகுதியிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.